இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மக்கள் வந்துட்டு கேப்டனுக்கு தான் துரோகம் செஞ்சாங்க, கேப்டனுடைய பையனுக்குமா துரோகம் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதுங்க. ஆந்திரா அரசியலில் ஒரு விஷயம் நடக்குதுங்க. சரி, ஆந்திரா தானே நம்ம அப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா அங்கே அரசியலில் நடக்கிற ஒரு விஷயம் இன்னும் 2 வருஷத்துல தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு நிலை தான் பவன் கல்யாணுக்கு ஆந்திராவில் இந்த எலெக்ஷனில் கிடைத்த வரவேற்பு. எம்ஜிஆருக்கு அப்புறம் 26ல் யார் வரப்போறா? விஜய் தானே வரப்போறாரு. எப்படி பவன் கல்யாணுக்கு ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட் ஆச்சோ அதே மாதிரி விஜய்க்கு தமிழ்நாட்டில் ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட் ஆக போகுது. அண்ணாமலைங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசுறாரு, எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லவே விருப்பப்படல. ஒரு இடத்துல கூட டிஎம்கே வராதுன்னு சொல்லி அடிச்சு பேசின அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு கோயம்புத்தூரில் பிரியாணியாக நிறைய பேர் பிரியாணி கொடுத்துட்டு, ஆனால் கோயம்புத்தூர்காரனே குசுமுக்காரன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மக்கள் வந்துட்டு கேப்டனுக்கு தான் துரோகம் செஞ்சாங்க, கேப்டனுடைய பையனுக்குமா துரோகம் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதுங்க. ஏன்னா கேப்டன் அவர்கள் வந்துட்டு என்ன துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு போனே எல்லா மக்களும் வந்துட்டு கொந்தளிக்க கூடாது. அவருடைய கட்சி பதவிக்கு வர முடியவில்லை. அவர் அதற்கப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சாரு. அந்த ஆசையும் நிறைவேறாமல் இறுதியில் அவருடைய கடைசி ஆசையை நிறைவேறாமலேயே இந்த மண்ணை விட்டு போனாருங்கிறது நிலை. அப்போது அவர் உழைக்கல, இதெல்லாம் தாண்டி மக்கள் அவர் ஆசைப்பட்டதை கொடுக்கல. ஆனால் கடைசியாக அவரோட ஊர்வலத்தில் பல லட்சம் பேர் வந்தாங்க, கருடன் பறந்துச்சு, அவர் கடவுளாகவே மாற்றிட்டாங்கன்றதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவருடைய ஆசைன்றது என்ன அப்படின்னா, அந்த முதலமைச்சர் நாற்காலியில் போய் ஒரு நாளாவது உட்காந்துட்டு வரணும்னு பார்த்த அந்த மனிதனுக்கு கடைசி வரைக்கும் மக்கள் அந்த வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. நிச்சயமாக அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருப்பார். ஆனால் கொடுக்கல. சரி, அவருக்கு தான் கொடுக்கல, அவருடைய பையனுக்காவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி விருதுநகர் தொகுதியை ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே கவனித்து உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இன்றைக்கி காலையில் அந்த ரிசல்ட்லாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண முன்னிலையினுடைய நிலையை பார்க்கும்போது மக்கள் வந்துட்டு ஓகே, கேப்டனுக்கு தான் நம்ம பண்ணலை, அவர் பையனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், கேப்டனுடைய முகத்துக்காகவே பண்ணணும், அது அனுதாபம் நினச்சாலும் பரவாயில்ல, என்னென்னு நினச்சாலும் பரவாயில்ல, ஓட்டை போட்டுரும் அப்படின்னு சொல்லி ஓட்டை போட்டாங்க போல இருக்குது. நிச்சயமாக அவர் தான் ஜெயிப்பாருங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படியே மதியத்துக்கு மேலே ஆஃப்டர் லஞ்ச் அப்படியே கொஞ்சமாக குறையுது. ஒரு 500, 1000, 2000 ஓட்டு முன்ன பின்ன அப்படியே டக்குன்னு அவர் காங்கிரஸ் ஆள் போகிறாரு, அப்புறம் இவர் போகிறாரு, அப்படியே மாற்றி நடந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கே ஒரு பதட்டம் வருது. இவ்வளோ பதட்டெல்லாம் நமக்கு வரவே வராது. எதுக்கு யாராவது வேஸ்ட் போடணும்? ஆனால் ஒரு 32, 33 வயசு பையன் தன்னுடைய அப்பா இறந்து கொஞ்ச காலங்கள்லேயே அரசியலுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ண போகிறாருங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக எல்லாருமே அந்த பார்வையை தான் அவர் மேலே வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பாக ராதிகா மாதிரியான ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு நடிகை பிஜேபி சார்பில் அவங்களும் போட்டிடுறாங்க அப்படின்னும் போது அப்போ நமக்கு என்ன தோணும்? ராதிகாவுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா ராதிகா 3வது இடத்துல தாங்க இருக்கிறாங்க. புதுசாக வந்த இந்த பையன் நம்பர் 1ல் இருந்துகிட்டே இருக்காப்புல. ஒரு 2000, 3000 ஓட்டு வித்தியாசத்தில் பின்னாடி காங்கிரஸ்லேருந்து ஒரு ஆள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சொற்பமான ஓட்டில் அவர் தோக்குறார் அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே மனசு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. கட்சி வேறுபாடுகள் இல்லை வந்துட்டு சித்தாந்த கொள்கை வேறுபாடுகள் இதெல்லாம் தாண்டி விஜய பிரபாகரன் ஜெயிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கும். அந்த விதத்தில் கேப்டன் தோத்த மாதிரி அவருடைய பையனும் தோற்று விட்டார். மக்கள் வந்துட்டு கேப்டனுடைய பையனையும் ஏமாத்திட்டாங்க. கேப்டனுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி மக்கள் கேப்டனுடைய பையனுக்கும் துரோகம் செஞ்சுட்டாங்கன்றது வந்து சின்னதாக ஒரு சின்ன வருத்தம் தான். ஆந்திரா அரசியலில் ஒரு விஷயம் நடக்குதுங்க. சரி, ஆந்திரா தானே நம்ம அப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா அங்கே அரசியலில் நடக்கிற ஒரு விஷயம் இன்னும் 2 வருஷத்துல தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு நிலை தான் பவன் கல்யாணுக்கு ஆந்திராவில் இந்த எலெக்ஷனில் கிடைத்த வரவேற்பு. ஏற்கனவே ஒரு எலெக்ஷனில் வந்து நின்றுருக்காரு, அங்கே பெருசாலாம் ஒன்றும் இதுவாகல. அப்போ எல்லாருமே சொன்னாங்க நடிகர்களை எவனுமே நம்ப மாட்டாங்க, மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு. ஆனால் எப்போவுமே மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. அவன் நடிகன் அல்லாதவனும் ஒரு மனிதர் இந்த சமுதாயத்துக்கு இந்த அரசியலுக்கு வந்தால் நமக்கு நன்மை நடக்கும்னு தெரிஞ்சால் மக்கள் நிச்சயமாக அந்த அந்த மனிதனை கொண்டுட்டு வர்றதுக்கு எந்த விதமான நிலையிலையும் யோசிக்கிறது இல்லை. அப்படித்தான் பவன் கல்யாண் ஆந்திரா. பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து சந்திரபாபு நாயுடுவோட ஒரு கூட்டணியில் ஒரு இடங்கள்ல வந்துட்டு அழகாக நிற்கும் போது வந்துட்டு மேக்ஸிமம் இன்னைக்கு மெஜாரிட்டி அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து சந்திரபாபு நாயுடு வந்துட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம பவன் கல்யாணுக்கு வந்துட்டு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு தேதியில் அவருக்கு துணை முதலமைச்சர் அப்படின்னும் போது அப்போ நாளைக்கு தேதியில் அவர் என்னென்ன ஆவார், இந்த கட்சி என்னவா மாறும்
மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏன் நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, எப்பவுமே இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் ஆந்திராவில் என்டிஆர்னு ஒருத்தர் இருந்தார். என்டிஆர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, கடவுளாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு மனிதர். ஓகேவா? அந்த நேரங்களில் இங்கே எம்ஜிஆர்னு ஒரு மனிதர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருந்தார். என்டிஆர், எம்ஜிஆர் இந்த 2 பேருக்கு அப்புறம் ஆந்திரா சினிமாவிலையும் சரி, தமிழ் சினிமாவிலையும் சரி, அரசியல் ரீதியாக அதுக்கப்புறம் யாருமே பெரிய ஒரு நிலைக்குள்ளே வரவே இல்லை. ஜெயலலிதா இருந்தாங்கங்கிறது வேறு விஷயம். பட் எம்ஜிஆருக்கு அடுத்து அந்த ஒரு ஆளுமையாக இப்போ ஜெயலலிதா வந்துட்டு எம்ஜிஆர் கொண்டுட்டு வந்தவர் தானே தவிர்த்து ஒரு புதுசாக இன்னொருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தையோ ஒரு பிரபல்யமான ஒரு நிலையோ உருவாக்கவே இல்லை. அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த பக்கம் தெலுங்குல பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணார், என்டிஆருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. குறிப்பாக சிரஞ்சீவி மாதிரி. சிரஞ்சீவிங்கிறது யார் அப்படின்னா, இங்கே ரஜினி மாதிரி. இங்கே ரஜினி வரல, அங்கே சிரஞ்சீவி வந்துட்டார். அவர் வந்து என்ன ஆனாரோ அதுதான் இங்கே ரஜினி வந்தால் ஆயிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அவருக்கு சொதப்பிரிச்சு நடக்கலை. அதுக்கப்புறம் இத்தனை வருடம் கழித்து பவன் கல்யாண் அப்படின்னு ஒரு நடிகர் 21 சீட்டில் தாங்க நிற்கிறாரு. பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு என்னங்க நடிகை அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அந்த 21 சீட்டுக்கே அந்த மனிதன் ஜெயிக்கும் போது அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்குறாங்க. இன்றைக்கி துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அப்படியே அந்த கட்சி வளர 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 நாளைக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது என்டிஆருக்கு அப்புறம் அந்த இடத்துல பவன் கல்யாண் ஒரு மேஜிக்கை பண்ண போகிறாரு, பண்ணிட்டார். இதை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் நடுவில் யாருமே இந்த வேலையை பண்ணவே இல்லை. நடுவில் ரஜினி பண்ணியிருந்தாலும் தோற்றுருப்பார். அதனால் ரஜினி பண்ணியிருக்க முடியாது. இப்போ தோற்றுருப்பாருங்கிறது 96 கிடையாது. இப்போ சமீபத்தில் ரஜினி பண்ணியிருந்தால் தோற்றுருப்பார். சிரஞ்சீவிக்கு என்ன நடந்திருக்குமோ அதே தான் நடந்திருக்கும். ஸோ இப்போ 2026 யார் வரப்போகிறா? எம்ஜிஆருக்கு அப்புறம் 26 யார் வரப்போகிறா? விஜய் தானே வரப்போகிறாரு. எப்படி பவன் கல்யாணுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆச்சோ அதே மாதிரி விஜய்க்கு தமிழ்நாட்டில் ஒரு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆக போகுது. 2026 விஜய் வந்த உடனே சிஎம் ஆவாரா, எதிர்கட்சி தலைவர் ஆவாரா? அதெல்லாம் கிடையாது. வருவார், சில பல சீட்டுகள் ஒரு 10 சீட்டோ 5 சீட்டோ 4 சீட்டோ ஜெயிக்கலாம். திருப்பி 31 ட்ரை பண்ணுவார். 31 எதிர்கட்சி தலைவராகவும் ஆகலாம், இல்லை யாரோடவாது கூட்டணி சேர்ந்து சிஎம்மாகவும் ஆகலாம், இல்லை துணை முதலமைச்சராகவும் ஆகலாம். அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் சிஎம்மாகவும் ஆகலாம். ஆனால் தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபமான ஒரு நடிகன் முதலமைச்சர் பதவியை நோக்கி பயணிக்க போகிறார் அப்படின்னா அது விஜய் தான். அதற்கான ஒரு குறியீடு தான் ஆந்திராவில் பவன் கல்யாணுக்கு நடந்தது. ஸோ தளபதி சொல்கிற மாதிரி நண்பா நண்பீஸ் எல்லாம் ரெடி ஆகிடுக்கோங்க. பூத்தில் போய் யார் என்னென்ன வேலை பார்க்கணுமோ பாருங்கள். எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிடுங்க. முடிஞ்சால் வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி இதெல்லாம் போடுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாடர்னாக அந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை எல்லாம் இல்லாமல் வேறு கலர்ஃபுல்லாக கூட வாங்க. ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேலை இருக்குது. ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுவாங்கன்ற மாதிரி உங்களுக்கு வேலை இருக்குது. ரெடியாக இருந்துக்கோங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக விஜய் அப்படிங்கிற அந்த மனிதர் உருவாவதற்கான எல்லா சாத்தியங்களும் யூனிவர்சலாகவே தெரியுது. பார்த்துக்கோங்க. அண்ணாமலைங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசுகிறாரு. எழுதி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. ரிசல்ட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் தென் தமிழகத்தில் ஒரு இடத்துல கூட டிஎம்கே, அதுக்கப்புறம் நான் சொல்லவே விருப்பப்படல, ஒரு இடத்துல கூட டிஎம்கே வராதுன்னு சொல்லி அடித்து பேசின அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு கோயம்புத்தூரில் பிரியாணியாக நிறைய பேர் பிரியாணி கொடுத்துட்டு, ஆனால் கோயம்புத்தூர்காரனே குசும்புக்காரன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 ஆட்டை எப்படி வச்சுக்கிறாங்க, முன்னாடி 2 ஆட்டை வச்சுட்டு இவ்வளோ பெரிய சட்டியில் மட்டன் பிரியாணியை போட்டு கிண்டி கொடுக்கும்போது அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க. 1000 தான் இருந்தாலும் அவர் 1000 பேசுவார். அதுக்குன்னு அவர் அப்படி நம்ம பண்ணிட முடியுமா? அவருக்கு எவ்வளோ மன கலக்கம் இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் இருந்தாலும் கோயம்புத்தூர்காரங்க குசும்புக்காரங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை வந்துட்டு பேசுன்னு இருக்குது தெரியுமா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிசல்ட்டுக்கு முன்னாடி அவர் சொன்னது என்னன்னா, ஒரு சீட்டில் கூட டிஎம்கே வராதுன்னு சொல்லும்போது ஒரு சீட்டில் கூட டிஎம்கே தோக்கலைங்க. இது வந்துட்டு ஆச்சரியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட வரலாற்றில் நிறைய இடங்களில் பார்க்கும்போது ஒரு 2 சீட்டு தோக்கம் 3 சீட்டு தோக்கம் யாராவது எவனாவது ஜெயிச்சிட்டே போவான். 40க்கு 40 ஃபுல் ஸ்வீப்பு. அது சில நேரங்கள் நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, நாம் வந்துட்டு அமைதியாக இருந்தால் போதும், நம்ம எதிரியே நாம் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துருவோம் அப்படின்னு. அந்த மாதிரி அண்ணாமலை வந்துட்டு பிஜேபிக்கு வேலை பார்க்கலங்க. டிஎம்கேனுடைய B% தான் அண்ணாமலை. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. அவர் வேலை பார்த்தது ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்து அழகாக டிஎம்கேவுக்கு எல்லா விதமான ஓட்டையும் போட்டு கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்வீப்பில் 40க்கு 40 ஜெயிச்சு சுத்தமாக பெருசாக ஒரு இடத்துலையுமே வந்துட்டு பிஜேபியும் சரி ஏடிஎம்கேயும் சரி எங்கேயுமே ஜெயிக்க முடியாத வேலையை கரெக்டாக பார்த்து வச்சுருக்காரு. குறிப்பாக அண்ணாமலை வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்து 2வது இடத்துல தான் இருக்கார். ஆனால் ஒரு விதத்தில் வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒரு கட்டத்தில் வந்துட்டு நோட்டாவுக்கு மட்டுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்த பிஜேபி 2வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் பார்க்கும்போது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு விதத்தில் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நம்ம ஆளுங்க ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நிறைய இடங்களில் இருக்குது. சில பேர் வந்துட்டு இவிஎம் மிஷினில் கோளாறுலாம் என்னமோ சொல்கிறாங்க. பட் நம்ம அப்படியெல்லாம் எடுத்துக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி
தமிழகத்தில் வளருது. இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது மக்கள் அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு தேதியில் 40க்கு 40 வாங்கிய டிஎம்கே சார்பாகவும், டிஎம்கே சார்பான ஒன்று நான் டிஎம்கே நினச்சிடாதீங்க, பட் டிஎம்கே வாங்கிருச்சு அப்படின்னும் போது நமக்கு என்ன, இப்போ நம்ம தானே ஓட்டு போட்டோம், நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டோம். யார் யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறத தாண்டி 40க்கு 40 நமக்கு தெரிஞ்ச ஒரு கட்சி தமிழகத்தில் ஜெயிச்சிருக்கு. இந்தியாவிலேயே வேற ஒரு ரிசல்ட்னு சொல்றாங்க, பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 40க்கு 40 வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவே ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழன் வேற பக்கம் தான் இருப்பான். அது ரொம்ப சரியான பக்கமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நாம ஆணித்தரமா நம்பலாம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.